இன்றைய தியானம். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். யோபு 37:5. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறேன் என்று நம்மோடு கூட பேசி நம்மை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். இந்த அதிகாரத்திலே தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார் என்று சொல்லி யோபுவினுடைய சிநேகிதர் கூறுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நாம் ஆச்சரியப்படும் விதமாக கர்த்தர் அவருடைய சத்தத்தை ஒவ்வொரு நாளும் குமுற பண்ணுகிறதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அநேக வேளையில் அனுபவித்தும் இருக்கிறோம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்நாள் வரைக்கும் செய்து வந்திருக்கிறார். நாம் ஜீவனோடு கூட இருப்பதே நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியம். பிரியமானவர்களே, கடந்த ஆண்டெல்லாம் ஆத்துமாவிலே, ஆவிலே, சரீரத்தில் எவ்வளவோ பலவீனங்கள், பிசாசினாலே பாதிக்கப்பட்டோம், மந்திர கிரியைகளினாலும் பலவீனப்பட்டோம். ஆனாலும் கூட கர்த்தருடைய கிருபை நம்முடைய சரீரத்துக்குள், நம்முடைய ஆத்மாவுக்குள், நம்முடைய ஆவிக்குள் பூரணமாய் கிரியை செய்து கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை நாம் அனுபவித்து இந்த நாளில் உயிரோடு கூட இந்த வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? 2 சாமுவேல் 22 14-15 ஆகிய வசனத்திலே சங்கீதக்காரராகிய தாவீது அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி கர்த்தர் அவனை விடுவித்த பொழுது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு என்று சொல்லி இந்த அதிகாரத்தின் தலைப்பிலே முதல் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 14-15 அவர் எழுதுகிறார், கர்த்தர் வானத்திலிருந்து குமுறி உன்னதமானவர் தமது சத்தத்தை தொனிக்க பண்ணினார். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்காக கர்த்தர் வானத்திலிருந்து குமுறி உன்னதமானவர் தமது சத்தத்தை தொனிக்க பண்ணியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, 15ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், அவர் அம்புகளை எய்து அவர்களை சிதற அடித்து மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார். யாரை? நம்முடைய சத்துருக்களை. என்னுடைய குடும்ப வாழ்க்கை, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம், என்னுடைய வேலை, நான் எடுத்து செயல்படுத்துகிற எல்லா காரியங்களிலும் எனக்கு நான் எதிர்பார்த்திராத நஷ்டங்கள், தோல்விகள், வேதனைகள், கண்ணீர்கள், கவலைகள், இழப்புக்கள் மத்தியிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கண்ணீரோடு கூட இந்த காலையிலே வார்த்தையை தியானிக்கிற சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையிலே இந்த நாளிலே கர்த்தர் சொல்கிறார், நீ கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை நான் செய்வேன். தாவீதின் வாழ்க்கையிலே செய்தவர் உன்னுடைய வாழ்க்கையிலும் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். யோபுவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே இப்படியாய் நாம் வாசிக்கிறோம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஆராய்ந்து நாம் முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் இன்று முதல் அவர் செய்கிறவராய் வெளிப்பட போகிறார். யோபுவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலும் கூட யோபு சொல்லுகிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். உண்மையாகவே யார் இந்த காரியங்களை எல்லாம் செய்கிறார் என்று சொன்னால், வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தர், உன்னதத்திலிருந்து குமுறுகிற கர்த்தர் எனக்காக, உங்களுக்காக ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள், நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்தார், செய்கிறார், இனியும் செய்ய போகிறார். யோபுவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை நீர் ஆராய்ந்து சர்வ வல்லவருடைய சம்பூரணத்தை நீர் அறியக்கூடுமோ என்று சொல்லி யோபுவினுடைய சிநேகிதர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவராலும் அறிய முடியாது அவருடைய அந்தரங்க ஞானத்தை, யாராலும் ஆராய்ந்து அவருடைய சம்பூரணத்தை அறிய முடியாது. பிரியமானே, யோபுவின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலும் கூட யோபு சொல்லும்போது சொல்லுகிறார், இதோ இவைகள் அவருடைய கிரியையில் கடையோடியானவைகள், அவரை குறித்து நாங்கள் கேட்டது எவ்வளவு கொஞ்சம்,
அவருடைய வல்லமையின் இடி முழக்கத்தை அறிந்தவன் யார் என்றான். உண்மையாகவே அவருடைய வல்லமையின் இடி முழக்கத்தை அறிந்தவர்கள் ஒருவரும் கிடையாது பிரியமானவர்களே. அந்த தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை, அதிசயமான காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்ய தொடங்கிவிட்டார் என்று விசுவாசியுங்கள். முறுமுறுத்த நாட்கள் போதும், கவலைப்பட்ட நாட்கள் போதும், கண்ணீர் சிந்தின நாட்கள் போதும். நிச்சயமா உங்க வாழ்க்கையில அவர் பெரிய காரியங்களை செய்வார் பிரியமானவர்களே. யோபு 36:26 நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், நாம் அவரை அறிய முடியாது, அவருடைய வருஷங்களின் இலக்கம் ஆராய்ந்து முடியாதது என்று சொல்லி எலிகு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம் என கண்பார்ந்தவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மகத்துவம் உள்ளவர், நாம் அவரை ஒரு காலம் அறியவே முடியாது, அவருடைய ஞானத்தை நாம் அளவிட முடியாது, நம்முடைய புத்திக்கு எட்டாதது பிரியமானவர்களே. கர்த்தர் கிரகிக்க கூடாத அதிசயங்களை உங்களுடைய நம் எல்லாருடைய வாழ்க்கையில நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். தகப்பனே, நீர் இன்றைக்கு உம்முடைய சத்தத்தை ஆச்சரிய விதமாய் குமுற பண்ணி நாங்கள் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை நீர் செய்கிறீர் என்று சொல்லி நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தையின்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை என் தேவனாகிய கர்த்தர் நிறைவேற்றி அவளை ஆசீர்வதி மேன்மைப்படுத்தி உயர்த்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். விண்ணப்பத்தை கேட்டு அப்படியே செய்து முடித்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.